ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ஸ்பெஷல் இனிப்பு சோமாஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வைப்போங்க. மைதா மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பேனில் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காயை நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். எள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம கசகசா ஆட் பண்ணிடலாங்க. பாதாம் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம பொடி வறுத்ததை நம்ம ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளார ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம உள்ளார பூரணத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாமே செஞ்சுட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோமாஸ் பொரிச்சிடலாங்க. மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு சோமாஸ் தயாராகிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா இருக்குமா? நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.